ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட திரு முருகன், திரு சாந்தன், திரு பேரறிவாளன் ஆகியோருக்கு இந்திய மத்திய அரசின் கட்டளைக்கிணங்க வேலூர் சிறை அதிகாரிகள் தண்டனையை நிறைவேற்ற தயாராகின்றமை நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் திரு முருகன் அவர்களின் மகள் ஹரித்ரா பிபிசிக்கு கண்ணீர் மல்க செவ்வி ஒன்றை வழங்கியிருக்கின்றார். இதனை செவிமடுத்த பின்னராவது தமிழகமும் உலகமும் உலகத் தமிழினமும் பொங்கி எழ வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவ்விடயத்தில் கருணை கூற வேண்டும். பொங்கியெழு தமிழனமே. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யாருக்குமே நடக்கக்கூடாத ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். பிகாஸ் எங்க அம்மா அப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து வெளியே பிறந்து அங்கேயே அம்மா அப்பா இல்லாம ரொம்ப நாளா வளர்ந்துட்டேன். எங்க பாட்டி நான் யூனிவர்சிட்டிலாம் கூட்டிட்டு போய் இவ்வளவு நாள் என்ன பாத்துக்கிட்டாங்க. பட் ஆனா அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன். நான் ஒரே ஒரு வாட்டி தான் என்னோட 12 வயசுல பாத்துருக்கேன் எங்க அம்மா அப்பாவை. எங்க அம்மா அப்பா அடிக்கடி போடுவாங்க, உனக்காகத்தான் நான் வாழ்றேன், உனக்காகத்தான் நான் வாழ்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி ஒரு அன்பான அம்மா அப்பா கிடைச்சு கூட நான் உங்களுக்கு வாழை கொடுத்து வைக்கிறேன்னு அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க எனக்காக அங்க இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷத்துல இருந்துட்டேன். பட் இப்ப அதை கூட பறிக்க போடுறாங்க. இது 2 வருஷமே நியாயம் இல்லை. எந்த தப்புமே பண்ணாம நான் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா எல்லாமே இருக்கிறது இது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் கடவுளை. எனக்கு வேற எங்க சொல்றதுன்னே தெரியல. இப்போ அடுத்து என்ன செய்ய போறீங்க? சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? குறைந்தபட்சம் நீங்க அடுத்து இந்தியாவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆமாங்க, நான் இந்தியாவுக்கு போறதுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். அங்க நிறைய பேர் எங்க அம்மா அப்பாக்காக குரல் கொடுத்திருக்காங்க. நானும் போய் அவங்களுக்காக எங்க அப்பாக்காக நான் முதலமைச்சர் கிட்ட மனு எல்லாம் அமைச்சிருக்கேன். தயவு செய்து அவருக்கு எதுவும் பண்ணாம பாத்துக்குங்கன்னு. பட் நான் இங்க விசாக்கு அப்ளை பண்ணிருக்கேன். நான் ஸ்ரீலங்கா நேஷனாலிட்டின்றதால விசா 15 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. விசா கிடைச்சோன்னு நான் இந்தியாவுக்கு போறதா இருக்கேன். அதோட எங்க அப்பா கோர்ட்ல கேஸ் போட்டு ஒரு வாழ்வாழ்னு நம்பிக்கை வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. பட் அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நியூஸ் எல்லாம் டிவில பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப கொடூரமா இருக்கு. எவ்ரிடே இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா ருத்ரா, இது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமான ஒரு நேரம் தான். நீங்க சிறையில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவை ஒரு தடவை தான் நீங்க சிறையில போய் சந்திச்சீங்கன்னு சொன்னீங்க. அப்போ என்ன மாதிரி நினைவுகள் இருந்தது? உங்க அப்பாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க அப்பா அம்மாவை சின்ன வயசுல எனக்கு உண்மையா அவங்க யாருமே தெரியாது. ஆனா முதலா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுவா என்னோட அப்பா, இதுவா என்னோட அம்மா, இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிருக்கேனே. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க எப்படி கடிதம் நான் வளர்ந்தாப்புறம் கூட சொல்லுவாங்க, உனக்காகவே நான் வாழ்றேன்னு என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் படிக்கணும் சொல்லணும்லாம். அவங்களுக்காகவே நான் கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன். அவங்க லைஃப் தான் அவங்க கையில எல்லாமே படிச்சு அட்லீஸ்ட் என் லைஃப்லயாவது அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை தான். இப்போ பார்க்கும்போது ஆகுது. நான் மெடிசன் படிக்க போறேன். இப்போ பயோமெடிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அதாவது டாக்டர் படிக்க தேர்வாயிருக்கீங்க? ஆமாங்க. என்னோட அம்மாவோட ஆசை சின்ன வயசுல இருந்தே நான் படிச்சு அவங்க தப்பு பண்ணலன்றது என்னோட மகளா நான் நினைக்கிறது. நான் இது உலகமும் நம்பணும்னு நான் ஆசைப்படுறேன். எங்க அம்மாவோட ஆசை அவங்க எதுவுமே பண்ணாம இப்படி மாத்திக்கிட்டாங்களே. அதனால அவங்க போனாது 4 பேருக்கு நல்ல படிச்சு நல்ல சேவை செய்யணும்ன்ற என்னோட சின்ன வயசுல இருந்து எங்க அம்மாவோட ஆசை. அதனாலதான் நான் மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால மெடிசன் படிக்க போறேன். நான் எங்க அம்மா அப்பாக்கு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தாங்க அனுபவிக்காத அந்த வாழ்க்கை, தங்களால மத்தவங்களுக்கு செய்ய முடியாத அந்த இதெல்லாம் நீதான் செய்யணுமா, உண்மையில இருந்து நீ வாழ்ற வாழ்க்கையில தான் எங்க வாழ்க்கை இனி இருக்கு, உன்னை பார்த்துதான் நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப சென்டிமெண்டாலாம் கடிதம் எழுதுவாங்க. எனக்காகவே வாழ்றதாக எழுதுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கும். நான் இப்படி மிஸ் பண்றேனே இவ்வளவு ஒரு நாள் அம்மா அப்பாவை. என்ன பண்றது, நான் ரொம்ப அன்லாக்கி போல இருக்கு. கடைசியா உங்களை இந்த வருஷத்துல பாத்தீங்க? கடைசியா நான் எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது பார்த்தேன். 2005ஆம் ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன் அதுக்கப்புறம் போய் பார்க்க நீங்க முயற்சி பண்ணலையா?
அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்க போக முயற்சி பண்ண இந்தியாவில இருந்து எனக்கு விசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஸ்ரீலங்கால இருந்து போறதுக்கு விசா தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து என்னால போக முடியல. அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உண்ணாவிரதம் இருந்தாங்க எனக்கு விசா கொடுக்கணும்னு. அப்புறமா விசா தரலாம்னு ஹைகோர்ட் ஸ்டே ஆர்டர் வந்துச்சுதான். அதுக்கப்புறம் நான் வந்து இங்க படிச்சுட்டு இருந்தேன். அதனால அம்மா அப்பா சொன்னாங்க, நீ படிச்சு முடிச்சு டாக்டர் ஆகா, அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், உன்னை பார்த்து நாங்க பெருமைப்படணும், அன்னைக்கு நீ வான்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் போல. நான் எப்படியும் ஃப்ரீக்வெண்ட் கடிதம் போடுவேன், அவங்களும் போடுவாங்க. கடிதம் பார்க்காட்டி எனக்கு என்னமோதான் செய்யும். இப்போ ஒரு மகளாக உங்களுடைய கோரிக்கை என்ன? ஒரு பொண்ணா சின்ன வயசுல நான் ரொம்ப எங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணிருக்கேன். எந்த குழந்தைக்கும் அம்மா அப்பான்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நானும் நிறைய முதலமைச்சருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவங்க வந்து விடுதலை செய்யாட்டி கூட அவருக்கு இந்த கொடுமையான தண்டனை வேண்டாம், என்னால தாங்க முடியல, நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. தயவு செய்து நீங்க எனக்காக எல்லாரும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களால முடிஞ்சா முதலமைச்சருக்கு மனு அனுப்புங்க. இன்னும் நன்றி. இது போன்ற ஹெல்ப்புக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா நான் எப்பவும் கிரேட்ஃபுல்லா இருப்பேன். தேங்க்யூ.